வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் சிம்ம ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்கள் அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். எப்பவுமே நம்ம உலகத்துல ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தெய்வம். நம்மளை படைத்தவரை சிவன். அப்படி இருக்கும் பொழுது சூரியன் அதிபதி பார்த்தீங்கன்னா நமக்கு சிவனுக்கு சேரும். சிம்மம் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒரு தலக்கணம் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு கம்பீரம், ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு. நான் எங்க போனாலும் நான் ராஜாவா ராணியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இருக்கிற ராசி எதுன்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில கோச்சாரப்படி இந்த கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த மாதத்துல நம்ம பார்க்க போறோங்க. உங்க ராசிநாதன் சூரியன் இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காரு. 2ஆம் இடத்துல கன்னி ராசியில கேது பகவானும், கும்ப ராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. மீன ராசியில ராகு பகவானும், மேச ராசியில செவ்வா பகவானும், ரிஷப ராசியில குரு பகவான். இது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஜூலை மாதத்துல இந்த கிரக நிலைகளோட கோச்சாரம். இந்த கிரக நிலைகள்னால நமக்கு இந்த மாதத்துல என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால உங்க ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்கறனால நீங்க ஒரு தொழில் பண்ணீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் வரும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கௌரவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் தொழில்ல தடங்களா இருக்கும், வேலையை விட்டுட்டு போயிருப்பாங்க. தொழில் பண்ண இடத்துல கெட்ட பேர் எடுத்து கொடுத்துருப்பீங்க, அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க கிட்ட நீங்க அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். கடன் வாங்கி மறுபடியும் தொழில ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சு அதுவும் நீங்க பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணியுமே எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா கடன்ல இருப்பீங்க. அந்த தொழிலே விட்டுட்டு நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழிற்ஸ்தானத்துல சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில தொழில்ல நல்ல முன்னேற்றங்களா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க, இல்லை சொந்த ஊர்லயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு வெளியே சொல்ல முடியாம கவலையில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தில் கொடுக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னா கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சு கடன்லயே ஓடிட்டு இருக்கும். உங்களை நீங்க ஒருத்தரை நம்பி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இல்ல பார்ட்னர் இதை ஜாயின் பண்ணி இருப்பீங்க, பார்ட்னர் உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இது மாதிரிலாம் நம்பி இருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிருக்கும். அது எல்லாம் தீர்வாக உங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல மாற்றங்கள், உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம இப்ப எழுதலாமா, அரசாங்க வேலைகள் நமக்கு கிடைக்குமா, இல்ல அரசாங்க வேலையில நம்ம ஆல்ரெடி இருக்கோம், அதுல ஏதாவது மேல ஹையர் பொசிஷன் நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இடமாற்றங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலும் கண்டிப்பா கிடைக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இந்த காவல்துறை சார்ந்தது, இராணுவ சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இடமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்க மெயினா பார்த்துக்கோங்க. 2வது உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல சில டயத்துல பார்த்துட்டீங்கன்னா இந்த பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், ரத்த வகை சம்பந்தப்பட்டது, நிறைய பேருக்கு இந்த கண் எரிச்சல், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உங்க ராசிநாதன் மிதுன ராசியில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கொடுக்கும். அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும்.
அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது, முதுகு வலி சம்பந்தப்பட்டது, முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல முன்னேற்றங்கள இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம மாணவர்கள் வந்து கல்வியில தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ செல்வங்களா உங்களுக்கு வரப்போகுது. இப்ப இத்தனை நாள்ல வந்து ஒரு காலேஜ்லயும் ஒரு ஸ்கூல்ல போயிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தப்பா ஏதோ பண்ணிருப்பீங்க. ஆனா அதுக்கு பல வகையில உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க ஒரு கோபத்துல எடுக்கிற முடிவு மட்டும் கொஞ்சம் தப்பா போகலாம். முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நீங்க நோக்கி போங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில டயத்துல வந்து பாத்தீங்கன்னா தடங்களா இருக்கலாம், குழப்பங்களா இருக்கலாம். நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்பி போனீங்கன்னு அவங்க உங்களை ஏமாத்திருக்கலாம். இது மாதிரிலாம் இருந்திருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இருக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியங்கள், அலர்ஜி சம்பந்தோட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அது இல்லாம சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அது இல்லாம கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்ல நீங்க இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2-3 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு குழப்பங்கள் வந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகள். எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டை. நீங்க சாப்பிட்டுட்டு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற நிம்மதி வீட்டுக்குள்ள வந்தா இருக்காது. வீட்டுக்குள்ள வந்தாவே நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது ஒரு போட்டியா தான் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு போட்டிங்கிறது இருக்கும், ஒரு நிம்மதிங்கிறது இருக்கும். நிறைய பேர் ஏன்டா கல்யாணம் பண்ணோம், நம்ம கல்யாணம் பண்ணாமையே பிரம்மச்சாரி வாழ்க்கை வந்திருக்கலாம. நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு பிரம்மச்சாரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வா இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். நல்ல வழியில போறதுக்கான வாய்ப்புகளா தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில முடிஞ்ச அளவுக்கு விரயங்கள் நீங்க பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏதாவது பண்ணுங்க. வீடு கட்ட முடியாதவங்க, இடம் வாங்க முடியாதவங்க, இல்ல பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாதவங்க, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். இந்த வாய்ப்பை வந்து நீங்க தவற விடாம அடுத்தடுத்த நோக்கி நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது இல்லாம மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கலாம் சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வாங்கணும். பழைய வாகனங்கள் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இரவு பயணங்கள்ல நீங்க தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் வெளியே வந்து ஒரு கம்பீரமான ஒரு கௌரவமான நீங்க வாங்கியிருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இடமே நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் கொடுத்துருக்கும். அந்த கடன் வந்து கட்டக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்துல இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம கடன் கட்ட பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு சிவனோட வழிபாடுகள் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வந்து கோச்சாரப்படி கிரகணங்கள் பார்த்தாலும் கூட நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு, அந்த திசைகளுக்கான பலன் என்ன, நம்ம ஜாதகத்துல யோக பலன் இருக்கா, இல்ல நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷ பலன் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தினோட முழு பலனை நான் உங்களுக்கு விளக்கம் தெளிவா சொல்றேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.